இன்னும் உங்களுக்கு டவுட்டா இருக்கும்ல எப்படி மணாலி ரோட்டு போக போறீங்க? சத்தியமா எங்களுக்குமே டவுட்டா இருக்குது. இவன் தான் கடை ஓனர் சீக்ரெட் சொல்லுவான். சொல்லு எவ்வளோடி ஆயில் விற்கிற? இது யாரையும் நாங்க குத்தி காட்டல. அப்படியே குத்தி காட்டினாலும் என்ன ஆக போகுது? 50,000 வாங்குறோம், ஜூஸ் வாங்கி தர மாட்டீங்களா? ஏதோ ஒரு 10 வருஷமா இங்க நின்ன மாதிரி இருக்குது. இது எப்படியும் இது இன்சூரன்ஸ்ல கிளைண்ட் ஆகாது. இதுக்கு எப்படி ஒரு 20,000 செலவு வச்சு. ஏன்னா சென்சார் இதெல்லாமே இருக்குது. என்ன அவார்டா? சர்டிஃபைடு. சர்டிஃபைடு. எஸ் எஸ். ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் ஒன். கல்லில் விட்டா நோ அடிபட்டிங். 100 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன். இதே எங்கள் அம்மா வந்து வச்சுக்கோங்க 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்குதான். ஹாய் ஹெச்ஆர்லர், எப்படி இருக்கீங்க? பம்பிள் பீயில் வந்துட்டு ரீசெண்டாக வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் சின்னதாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போக வேண்டிய வேலைலாம் இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம பிளாக் பேந்தர் பாருங்களேன் 2 வாரம் விட்டது எப்படி ஆகி போச்சுன்ட்டு. ஃபுல்லாக அதுக்கு நேற்று கூட நான் ஊதி விட்டு போனேன். இங்கே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குதா. உஷாராக ஒரு கார் மட்டும் மூடி வச்சுட்டான். நம்ம கார்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம். அப்பயும் வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு 10 வருஷமாக இங்கே நின்ன மாரி இருக்குது. இப்படிலாம் நான் பிளாக் பேந்தர் ஒரு நாளும் பார்த்ததில்ல. முதல்ல இந்த இடத்தோடு கிளம்பணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் ஹெச்ஆர் நம்ம இங்கே இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடும். ஐ மீன் சிம்லா பக்கம் போயிடும். சிம்லா பக்கம் போய்ட்டு அங்கேருந்து மணாலி எப்படி போக போகிறீங்க, ஏது ரோடுன்னுங்கிறீங்களே? எங்களுக்கு சத்தியமாக தெரில. எங்கள்கிட்ட இருக்கிற மேப் வச்சு தான் நாங்கள் போவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே தான் உடஞ்சிது. இங்கடா லைட் அவன் கொடுத்துட்டேண்ணா. டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்களா? இது எல்லாமே இன்சூரன்ஸில் தான் மாற்றி ஆகணும். இப்படின்னு வர்றது இல்லை. இது பெட்ரோல் திறக்க முடியுதா? இது ஃபுல்லாக திறந்தா இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு தான் ஹெச்ஆர் இதெல்லாம் மாற்றணும். இது எப்படியும் இது இன்சூரன்ஸில் கிளைண்ட் ஆகாது. இதுக்கு எப்படி ஒரு 20,000 செலவு வச்சு. ஏன்னா சென்சார் இதெல்லாமே இருக்குது. பார்த்துக்கலாம். செலவு மேலே செலவு வந்துட்டு இருக்குது. அது இன்சூரன்ஸில் கிளைண்ட் ஆயிரும். ஆமாம். அப்புறம் என்ன இது மட்டும் அறுத்து அப்படி மாற்றுவாங்களா? மாமா எதுக்கு கால் மேட்னு வாங்கி போட்டுச்சிங்க? மாமா நம்ம வரும்போது ஒரு இடத்துல நீ பார்த்துப்ப பேர் 30 ரூபா ஆகுது. அதனால தான் வாங்கிலாம் போட்டோம். நேச்சா நம்ம ஊருக்கு வந்தோடனே ஃபுல்லாக ரீபெயிண்ட் மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்க்ராட்சிங்க பாருங்களேன். அந்த பேனட்டு பாருங்களேன். அந்த பேனட்டு மேலேயும் ஸ்க்ராட்சு எல்லாமே வந்து இப்போல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாதா? இப்போல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாதுன்னா சத்தியமாக இப்பயும் ஸ்க்ராட்ச் ஆகுது தான். என்ன பண்ணுறது? ட்ரிப் முடிச்சோடனே ஃபுல் பெயிண்ட் நம்ம கொடுக்கணும். மாமா என்னோட பேண்ட் எல்லாமே நான் தமிழ்நாட்டிலே விட்டு வந்துட்டேங்க. நான் வர அவசரத்தில் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, ஜாக்கெட் இப்படி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த பேண்ட்டுக்கிறது எல்லாமே விட்டேன். எனக்கு இங்கே ஜூடியோலாம் இருக்குது. நான் பார்த்து வச்சேன் வரும்போது. வெளுத்துப்பிடுவேன் என் பேண்ட் ஏதாச்சும் எடுத்தினா. எனக்கு தெரிஞ்சு ஆட்டே போட்டுருவேன். இப்போ தான் சொன்னாங்க நல்லா இருக்குது துணியாக. அங்கே இருக்குது பாருங்க. அது ஹெச்சா இங்கேருந்து பிரியாவை கூப்பிட்டாச்சு. நம்ம கடை இங்கே தானே இருக்குது. இவங்க கடை தான். இவங்க கடையில் கூட்டம் அதிகமாக இருக்காது. டீசெண்டாக நான் போய் அந்த கடையிலே சாப்பிட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிற கடை தான் நல்லா இருக்குமா? சரி வா திரும்பிட்டு எல்லாரும். ஆமா சப்பாத்திக்கிறேன் மாமா. இந்த வா நீ கேளு. வா என்ன கேட்குறது? கேளு. பண்ணு கேளு. இது பொம்மை. எங்கே அந்த பொம்மையை காணோம்? என்னன்னா பொம்மை காணோடா. கட்டில இருந்தே பண்ணு தோசையில் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற மசாலாலாம் அது நல்லா உருண்டை பண்ணில் தருவாங்க. இதில் காஞ்ச பண்ணு மாதிரி இருக்கு. மாமா அது மொத்தமாக இருக்கும்ல அது? சரி அப்போ இவன்ட்டு ஒன்று சாப்பிட்டு அங்கே போகலாம். அது திக்னஸாக இருக்கும்ல அந்த பண்ணு? ஆமாம். நம்ம ஊர் 5 ரூபா பண்ணு மாரி. ஆமாம். அதில் அடுத்து அந்த மசாலா வச்சுருக்கோம். மாமா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு மாமா. நானா ஃபஸ்ட்டு ட்ரை. தமிழ் தெரியுமாடா? தமிழ் தெரியாதா? அது எப்படி எப்போ சொல்கிறான்? எதா இருந்தா இது எடுத்து வாயில் ஒன்று போடு. வந்தா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. டிக்கே எதுவும் இல்லையா? அவன் சாப்பிடுவா. எதுவும் இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கான். நல்லா தான் கொஞ்சம் இருக்கு. அதிகமாக இப்போ அதிகமாக இருக்குது. எப்படி சல்லியாக நீ பேக்கில் எப்பயுமே எனக்கு பிளாக் பேந்தர் பின்னாடி பார்க்கும்போது தான் அழகாக தெரியுமா? பிரேக் அடிச்சா தாருன்னு தெரியும். ஒரு வெங்காயமும் தெரியாது. பிரேக் அடித்தா லைட்லாம் எரியாது. மேலே இப்படி ஸ்கொயர் மாரி காட்டும். வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. டெல்லி விட்டு தாண்டி போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பையா தண்ணி தாலோ. சீக்கிரமா போ. சீட் பெல்ட் போடணுமா? ஆமாம், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. என்னடா இதை குறம் சவுண்டு. ஹெச்ஆர் நம்ம வந்துட்டு நம்ம ஜெரிக்கு வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் டெல்லி வரப்போ அந்த இடத்துல நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருப்போம். நான் கூட ஹைலைட்டில் ஸ்டோரி போட்டிருப்பேன். ஆனால் ஆயில் வந்து ஏமாற்றுவானுங்க திருட்டு பசங்க. சரி வா மாற்றலாம் வா. இங்கே போயிருங்க. அப்படியே போனால் ஹீட் ஆகி வந்துடும். ஆமாம்மா 3M டேப் வச்சிருக்குதா நீ? போப்போ வண்டி நேரம் விடு. உனக்கு கடை தெரியாதா? ஏன் வந்ததே இல்லையா? நீ வரலையே லடாக் போகும்போது? நீ இப்பயே லடாக் போவியன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. வா மாமா நம்ம கடையை கட்டுப்போம். அண்ணன்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லி சாபாசாக்கு சேர் போடு.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெல்லியில் இதுதான் மார்க்கெட், பைக் மார்க்கெட், கார் மார்க்கெட். நம்ம பிளாக் பேந்தருக்கும் இங்கே தான் வந்துட்டு அந்த கேரியர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஆர்சிக்கு வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு அது இதுன்ட்டு மாட்டி வச்சுருந்தோம். ஆனால் அவ்வளோவா தாங்கலை, போகிறதுக்குலாம் அது விழுந்துருச்சு. இங்கே தான் மாமா தான் 900 பேர். ஆனால் நம்ம கடை எக்ஸாஸ்ட் போடுறானுங்க. நம்ம கடை இங்கே அது ஒரு லைட் செட்டிங் கடை மாமா. எப்படி கடை பேர் ஒன்று தெரியும்? அங்கே பார்த்து சொன்னியா? கடைக்குள்ளே உள்ள விட மாட்டோம். பைக் ஷாப் இங்கே தானே இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஆயில் மாற்றணும். வா டக்குன்னு போய் மாற்றலாம். இப்போ கேட்கல ஆயில் மாற்றணுன்னு. எங்கள் சின்ன ஆள் பேர் இப்போ எப்படி ஹிந்தி பேசுனேன்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஆயில் இதெல்லாம் மாற்றணும். இது எல்லாமே நான் ரீல்ஸ் போட்டிருப்பேன். பையா பார்த்து பைக் பாவம் அப்படின்னு சொல்லி வெறும் இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்ட்ரு அவ்வளோதான். ஆயில் ஃபில்ட்ரு வேணாமா? ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் ஹவு மச் பையா? இங்கே டெல்லிக்கான ஆயில் என்னன்னு கேளு, நீ கேளு, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கித்தனா ரூபாய் பையா? இல்லை என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா மாமா இந்த என்ன ஆயில் கேளு. மோட்டோலே ஊற்று மாமா. மெக்கானிக் வந்தான் ஹைலைட் வச்சிருக்கேன். பார்த்தியா அதே கடை. இந்த லாஸ்ட்டு 2 years பிஃபோர் 2029 சேம் இங்கே வந்தோம். 21 இது நீயா யாருன்னு தெரில. சேம் பிளேஸ், லடாக். 2021 August 10 சேம் 2021. இன்னும் நீங்கள் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கீங்க. சேம் போர்டு. 2 வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடிக்க காசு இல்லைன்னு நினைக்கிறேன். வாட்டர் சர்வீஸ் கடை யூ ஒன்லி ரெடி பண்ணி கொடுத்தீங்க. இந்த வண்டிக்கும் இது மேலே நியூ காடி. நான் ஆல்சோ கோயிங் டு லடாக். ஆயில் மாற்றி கொடுத்தீங்கன்னா நைட்டு கிளம்பணும். நீ ஏன்பா நான் ஹிந்தியில் பேச வச்சிருக்கிறா? சரி ஆயில் கித்தனா அங்கே உள்ள கேட்கணுமா? போய் கேளு போ மாமா. என்ன ஆயில்? இந்தியன் ஆயில். ஏய் தூக்கிட்டு போயிடுவாங்க. வா டெல்லியில் நீ நினச்ச மாதிரி இல்லை, பிச்சை எடுக்க விட்ருவாங்க. கடை தரப்பெல்லாம் பண்ணுங்க மாமா. என்ன ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும்? ஆமாம் ஃபுல்லி சிந்தட்டிக். மோட்டர் போட்டுக்கலாம். ஃபுல்லாலாம் ஊற்ற வேணாம், பாதி மட்டும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லி சிந்தட்டிக் ஃபுல்லாலாம் வேணாம். சரி பாதி ஊற்றிக்கலாம், மீதி லடாக்ல போய் ஊற்றிக்கலாம். ஓகே வாங்க. ஆயில் தீந்து போயிடும்ல ஃபுல்லாக ஊற்றினா. திடீர்னு எங்கே பிரியாக்கா ஹிந்தி பேசுன்னு நினச்சேன். என்னவா 1 லிட்டர் தான் வச்சுருக்காங்களா? ஒன்று. சரி அப்போ 2 லிட்டர் வாங்க. இதே தான் மாமா நான் வண்டிங்க போட்டேன், பிடிங்கிட்டு போயிடுச்சு. இங்கே தான் போட்டேன் அதுவும். அஜய் ப்ரோ இங்கே டயர் கம்பெனி, டயர் ஷாப். வி வாண்ட் டு சேஞ்ச் டயர். ஆமா எனக்கு டவுட். ஏதோ வண்டியை வருஷம் இவர்தான் சர்வீஸ் பண்றாரு. அஜய் ப்ரோ அப்படியே. நீ நம்ம கடை வெளியே என்ன பண்ற? இல்ல கேஷ் வாக்கி. அது ஓகே. 2021 I come here in and இவரும் என்ன மெமரி வச்சுக்காரு. we both now again come. cash discount remember that? கேஷ் தரேன். கேஷ் இருக்கு. cash தரேனா? என்ன நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. நான் உள்ள அப்பதான் என்ட்ரி ஆகுவேன். இங்க பார் 2021 4-5 people. Yeah night 11 o'clock one more group coming. You only help and the bolt and all. வினித் காசு கொடுத்தா தான் டிஸ்கவுண்ட் தான். இந்த வீடியோ காட்டி டிஸ்கவுண்ட் வாங்குறனா இல்லையான்னு பாரு. நம்ம டயர் கம்பெனி போய் தேடிடலாமா? 1 கிலோமீட்டரா? சரி இவங்க ஆயில் மாத்திட்டவா, நம்ம இப்போ டயர் பார்த்துட்டு வரலாம். வண்டி சரி கொடுத்துட்டா பையா. சீக்கிரம் கொண்டா ஜூஸ். என்னது நல்லது பையா? எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வராரா? நாங்க ஓல்டு கஸ்டமர்ல, இதுக்கோசம் மறுபடியும் வந்திருக்கோம்ல, அதனால. இது ஓஜின்னு சத்தியம் பண்ண சொல்லுவானே. வா என்ன ஜூஸா? இல்ல ஓஜி ஒரிஜினல் ஓஜின்னு கேளு. சத்தியம் பண்ண சொல்லு. ஓஜிக்கு அது என்ன ஓஜிக்கு? அந்த ஆயில் எதுக்கு எடுத்தாலும் கேக்கே போட்டு கொடுத்துருந்தேன். கேளு ஓஜின்னு ஒரிஜினல் ஆயில் ப்ராமிஸ் பண்ண சத்தியம் பண்ண சொல்லு. சரி வண்டி அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம போய் டயர் பார்த்துட்டு வரலாம். இப்படிதான் ஓட்டினேன், இன்ஜின்ல எல்லாம் ஓட்டிக்கிச்சு. ஹெச்ஆர் நான் கூட சொன்னேன்ல, டெல்லியில் வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணாதீங்க, இன்ஜின் சீஸ் ஆகிடும், இன்ஜின் ஃபுல்லாக மண்ணாயிடுன்னு. அது இங்கே தான் ஹெச்ஆர். இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆயில் மாற்றி உள்ளெல்லாம் மண்ணாயிடுச்சு. ஆனால் மறுபடியும் இதே தான் மாத்திரம், வேறு வழி இல்லைங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் டிவிஎஸ் ஷோரூமில் போய் கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. அவனுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். நாங்கள் அவ்வளோக்கா எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இங்கே மாற்றிட்டு மேலே சண்டிகாருக்கு மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு. இன்னமும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்ல, எப்படி மணாலி ரோட்டு போக போகிறீங்க? சத்தியமாக எங்களுக்குமே டவுட்டாக இருக்குது. போகிற வழியில் போவோம் அப்படின்னு வச்சுருக்கோம். மாமா டயர் நான் தேடணுவா? टायर का இது மட்டும் தேடிட்டு வா भैया टायर शॉप किधर टायर नंबर மட்டும் நோட் பண்ணி சொல்லு टायर नंबर 150/160 போட்டோ எடுத்து வெச்சுக்கோ சைஸ் வேணா உங்களுக்கு எதுக்குடா போலாம்
சைஸ் எப்படி சொல்லுவ 150 படா சைஸ்னு சொல்லுவியா சோட்டா சைஸ்னு சொல்லுவியா 150 அதை தான் நாங்களும் நோட் பண்ண வந்தோம் வாங்க 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 கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் लिया भाई ग्लास लिया जी சரி இரு அவரே தராரு வேணாம் நான் சொல்லிட்டு போயிட்டு காசு தந்துறோம் இல்ல நான் கொடுத்த காசு தான் ஜூஸ் இல்ல ஆயில் காசு தந்துச்சுல அது கொடுத்தாச்சு नहीं नहीं ஹெச்ஆர் நாங்கள் இங்கே ஓல்டு கஸ்டமர்னால எங்களுக்கு ஜூஸ் தராங்க நான் தம்ஸ் அப் வாங்கிட்டு வரேன்னு தேர்வு தண்ணி தாகமாக இருக்கு இப்படி இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காசு வாங்கி மாட்டேன் அமௌண்ட் அரிசியா தான் கொடுக்க சொன்னாரு லேபர் சார்ஜ்லாம் வருமா ஓ லேபர் சார்ஜ் அவங்க ஜூஸ் கொடுக்கும்போது அப்பயே நினச்சேன் டயர் இங்கே மாற்ற மாட்டாங்க நாங்கள் அந்த வீடியோ காட்டினேன் சார் இங்கே வந்து நான் ஸ்டோரி போட்டிருந்தேன்னா அது வீடியோ காட்டியிருந்தேன்னா அதனால் நமக்கு வந்து இப்போ டிஸ்கவுண்ட் உண்டு அதுவும் இல்லாமல் ஒரு தம்ஸ் அப் ஃப்ரீ தம்ஸ் அப் 1 லிட்டர் ஃப்ரீ எங்கே வருது புக் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை இந்த படம் மாதிரி 2000 ரூபாய்க்கு தம்ஸ் அப் கொடுத்தானா ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னுங்கிறாரு இரு பெரிய மனுஷன் இரு கம்முன்னு இரு அவ்வளோதான் உங்க கடையில் மட்டும் என்ன போடுவீங்களா உங்க கடையில் இதே சட்டி தானே போடுவீங்க பிளாஸ்டிக் நீட்டா போடுறோம் நாங்க அத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் அது ஹீட்ல உருகிடும் இப்போ பாரு அண்ணா எதில் கவுத்துனே நான் இங்கே குப்பைக்கு போகிறது தானே ஆயில் பார்க்கல என்ன கலர்ல இருந்து நாங்க ஓட்டின ஓட்டுக்கு காசு எவ்வளோ காசு ஆயில் லிட்டருக்கு நிறைய காசு வாங்குவாங்க எவ்வளோ வருது அப்ப நம்ம இவங்கள்ட்ட இரு இவன் தான் கடவுனர் சீக்ரெட் சொல்லுவான் சொல்லு எவ்வளோடி ஆயில் விற்கிற உண்மை சொல்லு எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணிருப்ப நீ ஆயில் 100 ரூபாய்க்கு போமா போகும் 100 ரூபாய்க்கு போமா அது உங்க கணக்கு தானே எங்க கணக்குல கம்பெனி கணக்கு நாங்க அந்த காசு எடுத்து கம்பெனி மேல கொடுத்து விடுறோம் பாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க தொழில் தர்மம் இங்கே ஹேண்ட் கார்டு அங்கே தான் இதெல்லாம் வாங்கினேன் ஆர்சிக்கு கிட்டு வருமாம்மா இருக்கு வாங்கி பைக் மாற்றணும் மாமா மாமா நான் உன்னையே மாற்றலான்ட்டு இருக்கேன் ஏ ஜெரிக்கான காரில் இருக்குது அது எடுத்து இதில் மாட்டணும் வேற பையா எங்கே பையா ஜூஸ் வராது பையா பையா ஜூஸ் எங்க இவரு பையா வேர் இஸ் யூ டோல்ட் யூ வில் கிவ் ஜூஸ் மா வேர் ஹோல்டிங் தம்ஸ் அப் கொண்டு வா பையா அத தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் HR திஸ் ஒன் ஓப்பன் करे எங்கே நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு ஓ பிள்ளை ஆன் பண்ணுமா மேரா என் சேனல் தான் India sitting and car also I buy last 6 months before I buy one car Thar Mahindra Thar and bike traveling pura traveling bro I have the car sari yeah my driver car sari this my driver இப்போதான் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குதா வீடியோ 5 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு 5 மணி ஆனால் வேற வீடியோ 5 o'clock my timing video timing this is my car channel Rajasthan before 2 weeks Rajasthan one small accident in Rajasthan so my vehicle all ரூமில் வெயிட்டிங் நம்ம ஊரில் மாமா சாபாசான ஒரு கேரக்டர் இருக்கு அவன் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் வாங்கினான் ஆமாம் ஒரு பச்சை தண்ணி கூட தரல இங்கே 1000 ரூபாய்க்கு தான் ஆயில் தம்ஸ்அப் நம்மளை தேடி வந்திருக்குது குடிச்சிட்டு வந்துடலாம் இது யாரையும் நாங்கள் குத்தி காட்டல அப்படியே குத்தி காட்டினாலும் என்ன ஆக போகுது 50,000 ரூபாய்க்கு வாங்குறோம் ஜூஸ் வாங்கி தர மாட்டிங்களா இவங்க 2000 ரூபாய்க்கு பாருங்கள் தம்ஸ்அப் கொடுக்குறாங்க கம்மியாக வச்சு வயிறு வலி பஸ் சரக்கு கிடையாது சரக்காக இருந்தால் தான் எனக்கு பயப்படணும் பஸ் சோட்டா சோடா நான் இன்னைக்கு பத்தியா ஜூஸ்லாம் கொடுத்து பெருமைப்படுத்தேன் தேங்க்யூ பாய் பையா உங்களுக்கு என்ன பையா அவர் தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சச்சா நம்ம டயர்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொன்னல டயர் சேஞ்ச் பண்ணுறது வந்திருக்கோம் இது நான் இங்கே தான் அங்கே ஒரு டயர் கடை இருக்குது போல் இந்த டயராக போட போகிறோம் இது என்ன மெர்ச்சிலியா எவ்வளோ 3800 ஏய் ரேட் கம்மி பண்ணு நீ தான் 5000 நல்லா இருக்குமா நான் அப்போலோ 5300 மெர்ச்சிலி தான் நான் இருக்கிறதே इसका लाइव अपोलो से डबल है ஆனால் ஏன் அப்போலோ ரேட் அதிகம் भाई अपोलो हाई प्राइस மாமா இதுக்கப்புறம் நான் ஜெரி ஓட்ட போகிறது இல்லை ஜெரி இந்த ட்ரிப்போட அவ்வளோதான் நிறுத்துறேன் அப்போ இது ஓகே மாமா ரேட்டு கம்மி பண்ணு 3 ரூபாய்க்கு भैया கம்மி கார் 3000 ஏய் என்ன அடி சண்டைக்கு வர போகிறான் कितने रुपए 3800 ஆண்டா 3500 फाइनल கம்மி தானோ பையா सर गारंटी है ये होलसेल प्राइस है தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் ஏதோ கொஞ்சம் லெஸ் பண்ணுங்க माल जाता है चेन्नई कौन सा लेस पर हरदीप वाला लेता है चेन्नई हरदीप சென்னை ஹர்தீப் யாரு आप मेरे को दो 3700
ரவுண்டா 500 ரூபாய்க்கு போட சொல்லு. பே ரவுண்ட் करो भैया 100 ரூபா தான் கம்மி பண்ணியிருக்கேன். இன்னொரு 200 प्लस ना नहीं होगा बेटा, देख इसमें 200 रुपये मिलता है प्रॉफिट. अब आप चेन्नई से हैं कोई बात, अब इसमें 100 रुपये मिलता ஹோல்சேல்ல நீ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாதா. உட்காந்து பாருங்க. है. पैक करके देगा. பேக் கம்மி பையா இது என்ன பழைய டயர் மாதிரியே இருக்கு. இல்லை ஏடியில் அப்போ இது பண்ணிட்டுருவாங்க. இங்கே பெண்டாக இருக்குன்னு பார்க்குறேன். अरे डेट है बेटा ऊपर. ஓஜியா 3 weeks 25. வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுவேன்? 5 ईयर. அவு भैया அவு तमिलनाडु வாரண்டி கிளைண்ட் अरे पूरे इंडिया में है, பையா इसका एजेंसी है. इंडिया में 5 ईयर पड़ेगा। अनकंडीशनल वारंटी एंड ऑल विच ஒரு 600 ஆச்சும் போடு பையா. ஒரு 100 rupees नहीं बेटे नहीं होगा, नहीं 100 नो rupees बेटे பண்ணு. no. 100 रुपीज आपका रिगार्ड है. आप ஒரு 100 rupees बच्चे हैं invest यार. பண்ணா नहीं டீ சாப்பிட்டு போவாங்க. नहीं இதுதான் बेटा, கேட்பாங்க. नहीं हां கேளு இது சொல்றேன் கேளு அப்படி இவனுக்கு தான் இருக்கா? ஹிந்தி தெரியும். சரி அப்போ கம்மியாக பண்ண முடியும். என்ன ஒரு 100 ரூபா மட்டும் கம்மி பண்ண சொல்லு. பையா 100 rupees ஒன்லி 100. बेटा नहीं हो पाएगा. Only नहीं और बेटा 100 वही मार्जिन है मेरा. 100 रुपीज प्रॉफिट है बस. இதே எங்க அம்மா Profit வந்து இல்லையா? 3000 मतलब मैंने गलती कर दी, அப்படிதான் आपको சொல்லுவாங்க. 38 ப்ராஃபிட் कम இல்லாம कर எப்படி दिया இருப்பாங்க? 100 रुपए पे टायर दे रहा हूँ यार. அதெல்லாம் 500 1000 दिल से ரூபாய் दे रहे இருக்கும். हैं आपको यार. போய் பேசுங்க. நாங்களும் கடைக்காரர் தான். கேஷ் ஜிபே ஏய் நீ தான் பேசுற. ஆஹா 3400 அனுப்பிச்சிட்டோம். 100 का வேற வேற கடை வேற எங்க இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா கூட வேற கடையில போய் பார்க்கலாம் அப்படின்னு. டயர் சேஞ்ச் பண்ணுவோம். यहाँ पे சேஞ்ச் பை சாப் டயர் இந்த டயர் புட்டு कोई भी डाल देगा पंचर वाला. கேப் பண்ணுவோம். இங்க போட்டு 50 रुपीज 50 रुपीज. எடுத்துட்டு வரணுமா? ஓகே. அப்ப பில்லு போட்டு இங்கே வை வந்து எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போலாம். அப்ப நான் இல்லன்ட்டானா இன்னைக்கு டயர் காசே கொடுக்கல அப்படின்னா அப்போ வந்து காசு கொடுத்து இப்ப லேட் ஆவணுச்சுன்னா இஃப் நாட் லேட் ஐ வில் கம். இஃப் லேட் மீன்ஸ் ஐ வில் हाँ, டேக் चलते चलते पैक. எப்படி ஹிந்தி No பேசுனா problem, no problem. भैया हां गूगल पे गूगल पे या என்னது அவார்டா? सर्टिफाइड है ஓ officially. சர்டிஃபைடு. We are dealing for நான் last இதே மாதிரி 3 26 வச்சிருக்கேன். years. எஸ் எஸ் 26 साल ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் हाँ. ஒன் இன் கோல்ட். Yeah. கேஜிஎஃப் டைலாக் பார்த்திருக்கே இல்லையா? भैया எப்படி கேஜிஎஃப் டைலாக்? எஸ் எஸ் ஐ ஆல்சோ ஹேவ் சேம் ஒன் இன் கோல்ட். 100 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன். இதே எங்கள் அம்மா வந்து வச்சுக்கோ ஏன் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே விடு போயிட்டு எங்கள் பேர் டயருக்கு பாலிஷ் கொடுத்துருவாங்க. மேரா டயரு இது கல்லில் விட்டா நோ அடிபட்டிங் சொல்லு மாமா. கேளு மாமா. பையா ஆஃப் ரோடுக்கு கல் லடாக் ரோடு ऑफ एंड ऑन दोनों நோ ஓகே. நீ கொடுக்குற டயரில் தான் நான் போகணும். இப்போ பேர் வேகமாச்சு சுற்றுவார். இது எதுக்கு தெரியுமா சுற்ற சொல்கிறேன்? அதை 100 ரூபா கம்மி பண்ண மாட்டேன்னால இதாச்சும் சுற்று தான். மாமா இண்டிகேட்டர் 4 மாற்றிட்டா என்ன பண்ணிட்டோம்? மாற்றிடலாமா? ஹெச்சா நம்ம இங்கே இருக்கிற எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்துட்டு எங்கள் பிளான் என்னென்னா சிம்லா வழியாக போகலாமா இல்லை ஸ்ரீநகர் வழியாக போகலாமான்னு இந்த பிளானில் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிம்லா வழியாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், காசா வழி ஸ்பெட்டி வேலி அந்த பக்கம்லாம் போகலாம். நம்ம வந்துட்டு 2021 அந்த வழியில் போயிருந்தோம். ஆனால் ஸ்ரீநகர் வழியாக போனால் நேராக லடாக் தான் போக முடியும், மணாலி போக முடியாது. இந்த பிளான் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து சர்ச் பண்ண போகிறோம். நம்ம ஜெரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு டயர் மட்டும் தான் மாற்றுற வேலை. இங்கே டயரோட ரேட்டு வந்துட்டு 3700 3700. நம்ம ஊரில் வந்துட்டு எவ்வளோ 4000 ரூபாயா? இல்லை நம்ம ஊர்லேயே சிவா முறுக்கு தந்துட்டு இருக்கா சோலோ சிப்ஸ் பையா இந்த ஊருக்காரனே மாதிரி